எல்லாருக்கும் வணக்கம். டைம் எடுத்துட்டா லேக்னு சொல்லுவாங்க. ஸோ வணக்கம் சொல்லி எல்லாருக்கும் வணக்கம். அது ஒரு எதுமா சொன்னீங்கன்னா 1 2 3 4 சார் இல்லை, சாரை கட் பண்ணிங்க. வணக்கம். சார் வந்து 7 ஃப்ரெண்ட்ஸ். ஜானுக்கு வாழ்த்துக்கள். ஏன்னா டிப்ளமோ இன் ஃபிலிம் மேக்கிங் 77வது வருஷம். நான் அட்வான்ஸாக போயிட்டேன். ஏன்னா நான் இன்னும் 2-3 நாள் கழிச்சா பிறந்திருக்கேன். ஆகஸ்ட் 15, 1947. நான் பிறந்துதான் இண்டிபெண்டே கிடச்சி. இதெல்லாம் பார்த்ததும் நல்லா இருக்கு. ஏன்னா டைலாக நாங்கள் போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து படிக்கும்போது கார்பரேஷன் ஸ்கூலில் அங்கேருந்து இந்த நுகம்பாக்கம் லேக் இருக்குல்லையா, அது நீங்கள் வந்து கீழே வந்து லெவல் கிராசிங் தான் இருக்கும். ஸோ அப்போ லேக் இருக்குது. ஸோ அதில் நீச்சல் அடிச்சுட்டு வந்து அப்படி போய் கிராஸ் பண்ணி அப்படியே லைலாக பார்த்துட்டே போகணும். இதெல்லாம் நம்ம படிக்க முடியுமா? இங்கிலீஷ் தெரியணும் அப்போ. ஆனால் இப்போ வந்துகிட்டே இருக்கு. லைவுக்கு வந்துட்டுருக்கேன். விஷ்காமுக்கு முதல்லேருந்து வந்துட்டுருக்கேன். ஐ திங்க் இது ஸ்டூடெண்ட் இருக்கிறார். நானே ஸ்டூடெண்ட் தான். அதுதான் ரொம்ப அழகான ஒரு காரியத்தை பண்ணிட்டு இருக்கீங்க. நீ காலையில் 6:30 மணி வரைக்கும் நான் ஒர்க் பண்ணிட்டு தான் எழுதிங்க. அதிகமாக மியூசிக் அண்ட் சவுண்ட் இதில் இல்லைன்னு நினைக்கிறேன். அது ரொம்ப அவசியம். ஏன்னா பேசிக்காக வந்து இப்போ வந்து ரேண்டமாக ஷார்ட்ஸ் எடுத்துடுறாங்க. ஸோ சாங் வந்து 3 நிமிஷம் தான், ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான். ஏன்னா நான் ப்ராக்டிக்கலாக அதிகமாக பிசிலாம் டயர்ட் ஆகிட்டேன். நான் இன்னும் கொஞ்சம் யங்காக இருக்கேன். ஏன்னா டயர்ட் ஆகிட்டேன்னு சொன்னார். நம்ம டயர்டாக 3rd இன்னிங்ஸ் ரன்னிங், 2nd இன்னிங்ஸ்ல 3rd இன்னிங்ஸ் ரன்னிங் நமக்கு எல்லாம் நம்ம பக்கத்து வீட்டுக்காக அல்வாப்பட்டிருக்கேன். அதனால ப்ராக்டிக்கலாக இப்போ காலையில் வரைக்கும் பண்ணிட்டு வரோம், வேலை பண்ணிட்டு வரோம். ஸோ இந்த 9 to 6ங்கிற அந்த ஒரு நம்ம இன்ஸ்டியூட்டுக்கு இருக்கு இல்லையா, காலேஜுக்கும் அப்படிதான், அதை வந்து கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த கால் ஷீட்டு 5 o'clock கால் ஷீட் போட்டுருவாரு சன்ரைஸ்ன்னு சொல்லிட்டு. அங்கே போய் நின்னா 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் போய் நிற்பாங்க. சன் வரமாட்டார். அவர் வந்து நேரத்தில் மறந்துடுவார். திருப்பி நாளைக்கு கிடைக்கலாம், திருப்பி நாளைக்கு 3-3:30 மணிக்கெலாம். அது இப்போ நடக்குது. ஸோ அதனால இவங்களுக்கு இந்த 9 மணி அப்புறம் பார்த்துட்டே இருப்பாங்க. 11 o'clock 4 o'clock 4:30 போயிடலாம் அப்படிலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதை கொஞ்சம் மாற்றி அமைச்சிக்கணும். கன்வென்ஷனலாக இருக்க ஒரு மெத்தடை மாற்றி அமைச்சிக்கணும். ஏன்னா இப்போ நான் எல்லாமே பார்த்துட்டு இருக்கேன், எல்லா இடத்துலையும் போயிட்டு இருக்கிறதுனால அந்த 9 to 5 அப்படின்ற மாதிரி தான் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ வந்து அது ப்ராக்டிக்கலாக நடக்காது, வெளியே வந்துட்டாங்க. அது ஒன்று. அதே மாதிரி நான் மியூசிக் சொன்ன மாதிரியா ஆடியோ வந்து 3 நிமிஷம் தான், ரேண்டமாக எடுக்கிறாங்க, லிப்லெஸ் சாங் அப்படின்ற மாதிரி. ஸோ அது வந்து 4 மணி நேரம் ரஷ் வருது, 5 மணி நேரம் ரஷ்லாம். ஸோ அதை எப்படி எடிட் பண்ணுறோம்? கொஞ்சம் மியூசிக் சென்ஸ் இருந்ததுன்னா அடிச்சுட்டு போயிடலாம். இன்னொன்று 4 படம் இப்போ ஒர்க் பண்ணிட்டுருக்கேன். ஒரு சான்ஸ்கிரிட் கேரளாவில், இன்னொரு ஒரு மலையாள படம், ஒரு தெலுங்கு படம் ஆந்திராவில், ஹைதராபாத்தில் ஒரு தமிழ் படம், ஸ்ரீலங்கன் தமிழ், இலங்கை தமிழ் ஒரு கேர்ள் டைரக்ட் பண்ணியிருக்காங்க. அது பண்ணியிருக்காங்க. இந்த 4த்துலேயும் பார்த்தா மியூசிக் எங்கள் வேலை வந்து எடிட்டிங் வந்து ஒரு 2.5 மாதத்துக்கு முன்னாடியே முடிஞ்சு போச்சு. டைம் கோடு கொடுத்து எங்கேருந்து மியூசிக் ஸ்டார்ட் பண்ணலாம், எங்கேருந்து சேஞ்ச் ஓவர் வரலாம், பேக்ரவுண்ட் மியூசிக்கில் இப்படிலாம் கொடுத்தாச்சா, டைப் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னும் பேக்ரவுண்ட் மியூசிக் வரலாம். அதனால மஸ்ட்
இண்டிபெண்டன்ட் ஃபிலிம் மேக்கருக்கு மியூசிக் மஸ்ட். அதே மாதிரி சவுண்ட் இன்ஜினியர் இப்பெல்லாம் 32 ட்ராக் 40 நீதிக்கு லட்சுமி நாராயணோட உட்காந்துருக்கோம் ராத்திரி 44 ட்ராக் மியூசிக். இந்த 44 ட்ராக்கை ஒரு ட்ராக்கை ஓப்பன் பண்ணி பார்க்கறதுக்குள்ளாக 5 நிமிஷம் ஆகிடும். அதுக்கப்புறம் அதை ப்ரீமிக்ஸ் பண்ணுறது அப்படின்றது நான் டெக்னிக் பேசல, ப்ராக்டிக்கலாக இருக்கிறத பேசுகிறேன். ஏன்னா எனக்கு டெக்னிக் தெரியாது. அங்கே போனால் கஷ்டப்படுறோம். சவுண்டு திங்கி எங்கே இருக்குது, தொங்கு எங்கே இருக்குது, டங்கு எங்கே இருக்குது, துக்கு எங்கே இருக்குது, இப்படிலாம் வருது. இதை ப்ரீமிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரதுக்குள்ளாக அந்த சவுண்டிங் அந்த ஃபைனல் மிக்ஸில் அவங்க தான் தி பெஸ்ட். ஸோ இந்த ரெண்டுமே வேணும். முக்கியம் மியூசிக் கொஞ்சம் தெரிஞ்சுக்கணும், கொஞ்சமாக தெரிஞ்சுக்கணும். நம்ம மேடையில் ஏறி ஆடுறதுக்கும் பாடுறதுக்கும் இல்லை, அவங்களுக்கு கொஞ்சம் அந்த எடிட்டர்ஸோ ஈவன் டைரக்டர்ஸோ ஈவன் கேமராமேன் எல்லாருக்கும். ஏன்னா எங்கேருந்து ஜூம் போகணும், எந்த மியூசிக்கில் ஜூம் போகணும், இல்லைன்னா இந்த பாக்கெட் என்ன அர்த்தம் சொல்லலாமா வேணாம், அவர் காலம் தலையாட்டு நீங்க சொல்லுங்க சார், நாங்கள் கட் பண்ணி அப்படி போட்டுருவோம். இல்லைன்னா கோரியோகிராஃபர் ஆடிட்டு இருப்பாரு எடிட்டிங்ல. ஞாபகம் பல வருடங்களாக நான் சொல்லிக் கொண்டிருக்கேன். அதனால உங்களுக்கு ஆட தெரியும், பாட தெரியும், கத்த தெரியும். எங்க கத்துக்க பார்க்கலாம். 1 2 3 4 யாரு அவருக்கு நான் சொல்லிட்டனால கட்டிட்டேன். எங்க 1 2 3 4 1 2 3 4 நான் கீழே இறக்க வேண்டிய கையை என்னப்பா அதான் 1 2 3 4 நான் நிக்கணும், கை இறக்கலையே. 1 2 3 4 ஏன்னா ஈஷா கத்த சொன்னா கத்துவீங்க புரியுதா? அப்ப சஸ்டைன் மேல நிக்கிற வைக்க சஸ்டைன், அப்புறம் கீழே அப்படியே ஃபேட் அவுட். எவ்வளவு தூரம் ஃபேட் அவுட்? 9 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, 10 செகண்ட்ஸ் ஃபேட் அவுட்டா, டிசர்வ் 10 செகண்ட்ஸா? டெக்னிக் பேசுறேன் நான். ஸோ இந்த மாதிரி விஷயத்துக்கு மியூசிக் சென்ஸ் கொஞ்சம் வேணும். அதனால மியூசிக் சவுண்ட் ரொம்ப ப்ராக்டிக்கல். வாட் இஸ் மிக்சிங், ஃபைனல் மிக்சிங். என்னுடைய சிஸ்டர் ராஜேஷ் சுரேஷ்னாவுடைய மருமகள். ராஜேஷ் சுரேஷ்னா யாருன்னு கேட்டால் தெரியாது. இப்போ இருக்க விட்டுருங்க. அந்த அம்மா சிகாகோவில் இருக்காங்க. இவருக்கெல்லாம் பிசிசி அவங்களாம் ரெகுலராக கான்டாக்டில் இருக்காங்க. அந்த அம்மா சொல்லுவாங்க, என் சிஸ்டர், அண்ணா நீங்கள் இங்கே வந்துடுங்களா, நீங்கள் இங்கே வந்துடுங்களா, எங்கே சிகாகோ எதுக்குமா அழுவோம், ஏமா இல்லைன்னா அங்கே ஒரு மரியாதையே இல்லைன்னா இந்தியாவில் அப்படி. ஏன்னா என்ன மாதிரி பைத்தியங்கள் நிறைய ஸ்டேட்ஸ் இருப்பாமா. நான் இங்கே ஒரு ஆள் தான் போயிருக்கேன். நான் என் மக்களுக்காக நான் இங்கே இருக்கணும். நல்ல வாழ்த்துக்கள். நான் சொன்ன ஞாபகம் வச்சுக்கணும். அந்த 2 ரொம்ப முக்கிய வாழ்த்துக்கள். வாழ்க வையகம், வாழ்க வளம். பாட்டா அது பாட்டு சொல்லுறத சொல்லி போட்டேன், செய்யறத செஞ்சிடுங்க. நல்லதுன்னு நான் கேட்டுக்குங்க, கெட்டது நான் விட்டுடுங்க. பாடிட்டு அப்போ ஒன்று சொல்லி பண்ணேன். கை இருக்குல்ல, ஒரு தட்டுன்னு எனக்கு இல்ல, அதை மிதமிட்டுப்பா. சொல்லுறத சொல்லி போட்டேன், செய்யறத செஞ்சிடுங்க. நல்லதுன்னா கேட்டுக்குங்க, கெட்டதுன்னா விட்டுடுங்க. 4 ஷாரு பிரிக்கணும். சொல்லுறத சொல்லி போட்டேன். 4 8 8 8 4 8 8 8 14 8 8 16 24 64 ஷாட்டை கூட போடலாம். அது உங்க இஷ்டம். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். Thank you, sir. It has always been a joy hearing you. And we wish you advance happy birthday. Now, we would like... வணக்கம். பிரெஞ்சில் பேசுகிறேன், இங்கிலீஷில் பேசுகிறேன், தமிழில் பேசுகிறேன். நான் தமிழே பேசுகிறேன், எல்லாருக்கும் புரியும் நினைக்கிறேன். முதல்ல இந்த 100 வருடங்களை கடந்த இந்த லைலா பரீட்சையினுடைய மரியாதைக்குரிய வாழ்த்துக்கள். அந்த ஒரு 100
விழா காலங்கள்ல என்ன இந்த மேடைக்கு அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் என்னுடைய குருமார்கள் லெனின் சார், பி.சி. ஸ்ரீராம், பிராட்சி அவர்கள் இவங்கெல்லாம் நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடிருந்து என்னை பார்த்தவங்க, என்னை வளர்த்தவங்க, அறிவார். ஸோ அவங்களுக்கு முன்னாலே என்ன ஒரு தலைமை விருந்தினா பற்றி என்ன பாராட்டுறது வந்து உண்மையாகவே என்னுடைய வாழ்க்கையில் நான் பார்க்க போவதில்லை. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். மிக சக்சஸ்ஃபுல்லான டைரக்டர்ஸ் ஆகணும், சினிமாட்டோகிராஃபர்ஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உட்காந்து என்னுடைய கருத்துக்களை உண்மையாகவே நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். இன்னைக்கு இன்றைய காலகட்டத்தில் 2024 என்னுடைய பார்வையில நான் சொல்றது சரி, நான் வாதிக்கல. என்னுடைய நான் பார்த்துட்டு படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கிட்டு நான் சில விஷயங்களை உங்களோட பகிர்ந்துக்க விரும்புகிறேன். Film is no more an entertainment, no more an art. For me now, film is a language. I think students have to take film as a language, because நம்ம ஃபில்ம் மேக்கிங் சொல்லும் போதே அந்த தியேட்டர்ல ஓடுற படத்தை மட்டுமே நம்ம கணக்கில் வச்சு சொல்றோம். அது எத்தனை ரூபா பட்ஜெட்ல பண்ணப்படுது, எத்தனை பேர் போய் சேருது, எவ்வளவு ரூபாய் கலெக்ட் பண்ணுது, அது என்ன மெசேஜ் சொல்லுது. இட்ஸ் நோ மோர், இட் ஹஸ் பிகம் a language. Today, மீன் விற்கிறவர் எனக்கான தலைவனுடைய மனைவிக்கு வந்து ஒரு மெசேஜ் அனுப்பிச்சிருக்கு. இன்னைக்கு பிடிச்ச ஃப்ரெஷ்ஷான மீன்கள் அப்படின்னு கட் பண்ணி இறால் போடுறாரு, மீனை போடுறாரு, விலைகளை போடுறாரு, எல்லாம் போடுறாரு. உங்களுக்காக நான் ஃப்ரெஷ்ஷா கொண்டு வந்து உங்க டோர்லயே கொடுக்குறேன்னு சொல்றாரு. இதுக்கு பின்னால ஒரு மியூசிக் போடுறாரு. இதே 10 ஆண்டுகளுக்கு முன்னால 20 ஆண்டுகளுக்கு முன்னால வீட்டுக்கு வந்து கதவை தட்டி ஒரு 1/2 மணி நேரம் பேசி இதை வாங்கிக்கிங்க அதை வாங்கிங்கன்னு சொல்ல போய் ஒரு 30 செகண்டுக்கான மீன் விற்கிற அந்த ஃபில்மை பண்ணி இன்னைக்கு ஒரே நேரத்துல அவருடைய கஸ்டமர் 100 பேருக்கு அனுப்புறாரு. Now, filmmaking has become a language. இந்த குழந்தை இன்னைக்கு லயலா காலேஜ் சேருது. அன்புள்ள அம்மா, நான் வந்து இந்த லயலா காலேஜ் சேர்ந்தேன், ஹாஸ்டல்ல வந்து ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப அழகான கூட இருக்கு, நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு இன்னைக்கு லெட்டர் எழுத கொடுத்துருக்கு. ஆமா பாத்தியா, நான் இப்ப ஹாஸ்டலு எல்லா வசதியும் இருக்குமா, என் காலேஜ் பாரு எவ்வளவு பெரிய காலேஜ், ஒரு நாள் நீ வரணும். இன்னைக்கு வந்து ஃபில்ம் அப்படின்றது வந்து ஒரு லாங்குவேஜா போச்சு. அதை நீங்க கெரியரா எடுக்கும்போது ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கும். நான் சினிமாவுக்கு வரும்போதெல்லாம் வந்து சினிமா என்பது ஒரு பெரிய மாயை. சினிமா எடுக்கணும் அப்படின்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. ஏன்னா அதுக்கு நீங்க வந்து ஃபில்ம் வாங்கணும், அதை ப்ராசஸ் பண்ணணும், அது நெகட்டிவ் வரும், நெகட்டிவை கரெக்ட் பண்ணி நீங்க கலர் கிரேடிங் பண்ணணும், கலர் கிரேடிங் பண்ணிட்டு நீங்க வந்து பிரிண்ட் பண்ணணும், திரும்பியும் அதை கரெக்ட் பண்ணணும், திரும்பியும் அதை ஒளியை சேர்க்கணும், அப்புறமா எடிட் பண்ணணும், டப் பண்ணணும். இதெல்லாம் இப்ப கிடையாது. இந்த சின்ன ஒரு கார்பரேஷன் ஸ்கூலுக்கு போனேன். அங்க வந்து ஒரு குழந்தை அவங்க பண்ண டாக்குமெண்ட்ரி கொண்டு வந்தாங்க. மிக அழகான டாக்குமெண்ட்ரி. அதுக்கு என்ன புரிஞ்சதோ, என்ன அதை நம்புதோ, ரொம்ப அழகா அதனுடைய படம் எடுத்து எடிட் பண்ணி கொடுத்தாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து ஒரு கதையை சொல்லி அதை ஒரு நடிகரை போட்டு ஒரு இவரை போட்டு அவரை போட்டு அதை விற்கணும் அப்படின்றது மீறி இன்னைக்கு வந்து ஒரு லாங்குவேஜா இன்னைக்கு போயிட்டு இருக்கு. ஸோ ஐ விஷ் யூ இந்த ஃபில்ம் அப்படின்ற விஷயத்தை வந்து நீங்க ஒரு லாங்குவேஜா உள்வாங்கணும்னு தான் என்னுடைய வேண்டுகோள். அப்புறம் ஃபில்ம் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப குறுகிய ஒரு ஃபில்ம் மேக்கிங் அப்படின்றது வந்து திரும்ப அந்த நரேட்டிவ் ஃபில்மோட நம்ம முடிச்சிருக்கோம்.
there is a very great demand for documentaries. Indian filmmakers வந்து இன்னும் பெருவாரியா அதுல வந்து இறங்க. ஃபியூச்சர்ல சொல்றாங்க, காலேஜ்கள்ல யூனிவர்சிட்டிஸ்ல ஆசிரியர்கள் இருக்க போறது கிடையாது, ஃபாதர்ஸ் இருக்க போறது கிடையாது, ஒன்லி டாக்குமெண்ட்ரிஸ் தான் இருக்கும். இந்தியன் ஹிஸ்டரி அப்படின்னு சொல்ல போனா ஒரு வாத்தியார் வந்து உட்கார்ந்துக்கிட்டு அப்படி சொல்ல முடியாது. யூ ஹாவ் டு மேக் எ வெரி இன்ட்ரெஸ்டிங் டாக்குமெண்ட்ரி அபவுட் த free India. So you have to research more. You have to have the attitude to research something, to interpret something, to edit something, give a proper fact to the generation. So filmmaking is not restricted to only storytelling or compete with another director in என்ன சொல்றது, சம்பளத்துல அவர் வாங்கினா பெரிய டைரக்டர், இவர் சம்பளத்துல அதிகமா வாங்கினா பெரிய ஆக்டர் கிடையாது. என் கூட படிச்ச அல்போன்ஸ் ராய் சினிமாட்டோகிராஃபி படிச்சாரு. அவர் மெயின் ஸ்ட்ரீம் சினிமா விட்டுட்டு he became a wildlife photographer. இப்போ அவர் வந்து திரும்பி வந்து மெயின் ஸ்ட்ரீம் சினிமா வந்து படம் எடுக்கிறாரு. ஆனா அவருடைய ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து வைல்ட் லைஃப் போட்டோகிராஃபியா இருந்துச்சு. இன்னைக்கு நேஷனல் ஜியோகிராபி அந்த வட்டாரத்துல வந்து மிக கவனிக்கக்கூடிய, மிக மரியாதைக்குரிய ஒரு சினிமாட்டோகிராஃபர் என் கூட படிச்ச திருவள்ளுவன் என்கின்ற ஒரு சினிமாட்டோகிராஃபர் சினிமாவே வேணான்னு ஸ்போர்ட்ஸ் சினிமாட்டோகிராஃபிக்கு போனாரு. இன்னைக்கு வெரி சேட், ஒரு 2 மாசத்துக்கு 3 மாசத்துக்கு முன்னால எங்களை விட்டு போயிட்டாரு. He was number 1 இந்த கிரிக்கெட் கவரேஜ்ல வந்து இஸ் நம்பர் 1 சினிமாட்டோகிராஃபர். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு நிறைய டைரக்ஷன் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டாக்குமெண்ட்ரிஸ்க்கு போயிருக்காங்க. முத்து இவங்கெல்லாம் போயிருக்காங்க. வெரி கம்ஃபர்டபுள், வெரி என்ன சொல்றது, ரொம்ப மரியாதைக்குரிய, ரொம்ப நல்ல ஃபில்ம்மேக்கர்ஸ் எல்லாம் இருக்காங்க. ஆக தயவு செஞ்சு இந்த ஃபில்ம் மேக்கிங்ன்றத வந்து நீங்க ஒரு ஆர்ட், ஒரு ட்ரேடு, ஒரு பிசினஸ் அப்படின்லாம் எடுத்துக்காங்க, ஒரு லாங்குவேஜா உள்வாங்கிங்க. நீங்க வெளியில போய் என்ன வேணா பண்ணிக்கங்க. நீங்க அதை வச்சு வியாபார சினிமா எடுங்க, ஆர்ட் ஃபில்ம் எடுங்க, கமர்ஷியல் ஃபில்ம் எடுங்க, மாஸ் ஃபில்ம் எடுங்க, அதெல்லாம் ஓகே. குறைந்தபட்சம் இந்த 1 வருஷத்துல நீங்க என்ன பண்ண போறீங்க ஃபியூச்சர்லன்றத அப்படியே தள்ளிய வச்சுட்டு இங்க என்ன கற்பிக்கப்படுது அப்படின்றத தயவு செஞ்சு உள்வாங்க. ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. ஸோ அதுதான் என்னுடைய வேண்டுகோள். இது ரொம்ப காம்படிட்டிவ் அப்படியெல்லாம் நினைச்சுக்காதீங்க. Now you have an option. You can make documentaries, you can make, educational film, you can make medical university dean கிட்ட பேசிட்டு அவங்க எப்படி சினிமா அப்ளை ஆகும் போது பேசிட்டு. So in each and every field, film is needed. Film making is needed. So you please get prepared for that. And நான் ஒரு சின்ன மாயை இந்த சினிமா பத்தி பேசுறவங்க ஒட்டிட்டு இருக்கும். அது வந்து டேலண்ட் அப்படின்ற ஒரு விஷயம். டேலண்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நான் சினிமா சொல்லும்போது டேலண்டே கிடையாது. நான் வந்து இந்த சினிமாவை வந்து நடிக்கிறதுக்காக தள்ளி விடப்பட்டவன். அது ஒரு வேலையா தான் கத்துக்கிட்டேன். நான் இப்போ வந்து என்ன வந்து நான் வந்து பெரிய நடிகன் அப்படியெல்லாம் நான் சொல்லிக்க நான், ஆனா நிச்சயமா மற்ற நடிகர்கள்ல இருந்து நான் மாறுபட்டு இருக்கேன்றதை நான் உணர்றேன். அதுக்கு காரணம் என்னுடைய ப்ராப்பர் எஜுகேஷன், என்னுடைய ப்ராப்பர் ட்ரைனிங். அந்த ட்ரைனிங்கை நான் நம்பினது, அந்த ட்ரைனிங்க்கு நான் ஒப்பு கொடுத்தது தான் என்னை வந்து மற்ற நடிகர்கள்ல இருந்து என்ன வேறுபட்ட நடிகனா காண்கிறது. அதனால நீங்க வந்து ஒரு டேலண்டட் ஃபில்ம் மேக்கரா இருக்கிறத விட வெல் இன்ஃபார்ம்ட், வெல் நாலேஜ்
ஃபில்ம் மேக்கர் இருக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. ஏன்னா இதை வச்சுக்கிட்டு தான் நீங்க வந்து எல்லையை தாண்டி போகும்போது உங்க அறிவு தான் பேசுமே தவிர டேலண்ட் இல்லை. டேலண்ட் இருக்கட்டும், அது ஒரு பக்கம் இருக்கட்டும், அதுக்காக நீங்க எதையுமே கற்க கூடாதுன்னு கிடையாது. ஸோ இந்த 1 year அதுவும் இது வந்து ரொம்ப ஒரு புதுமையான ஒரு கோர்ஸா இருக்கு. இங்க கொஞ்சம் படிச்சுட்டு இங்க அந்த நாளோட வெளிநாட்டுக்கு போய் அவங்களோட சேர்ந்து அவங்களுடைய அறிவையும் வாங்கிக்கிற ஒரு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு கோர்ஸா இருக்கு. அதை டிசைன் பண்ண ஜான் விஜய் எனக்கு வாத்தியார் வந்திருக்காரு. உண்மையா என்னுடைய 2வது படம் தேவதையில வந்து என்னுடைய அசிஸ்டண்டா துணை இயக்குனராக வேலை செஞ்சாரு. அவர்கிட்டதான் நான் நிறைய கத்துப்பேன். இதெல்லாம் கூட தப்பு பண்ணலாமா, அப்படின்னு தப்பு கரெக்ட் பண்றதுக்கு இந்த பையனுக்கு என்ன சொல்லலாம் சும்மா சொன்னேன். இஸ் வெரி இன்டெலிஜென்ட் கை, வெரி ஃப்ரெண்ட்லி கை, வெரி இன்னோவேட்டிவ், வெரி ப்ரோக்ரெசிவ், வெரி போல்ட். தேங்க்யூ விஜய் ஃபார் டிசைனிங் திஸ் கோர்ஸ் அண்ட் மேக்கிங் இட் ப்ராக்டிக்கல். நம்ம நிறைய விஷயம் பேசுவோம், இப்படி பண்ணலாம் சார், அப்படி பண்ணலாம் சார், இல்லடா நம்ம அப்படி பண்ணணும்னு. But really you put it into practice, you evolved the course and brought it into practice. I really thank you and really thank the great institution of Loyola for accepting it and partnering it and understanding it. So it's going to be very interesting. And I'll tell you one thing, definitely Father Sunnar, handling a machine, handling an equipment, handling an app doesn't make you a creator. Definitely not. Suppose your father is a farmer, he is able to buy a camera for 200 rupees. And my father, he is a politician, he is able to buy a camera for 20,000 rupees. I don't become a great cameraman. Handling equipments doesn't make you a creator. That's what I believe. It's my belief. I don't say that it is right. It is what I believe. It is about how much creative thing you take in your mind. If you want to write a story, you have to stop writing first. You have to start reading others. நீங்க வந்து இந்த நரேட்டிவ் சினிமா போகும்போது மற்ற ரைட்டிங்ஸ் பத்தி நீங்க நிறைய படிக்கணும். உங்களுக்கு சம்பந்தமோ இல்லையோ பெயிண்டிங் எக்ஸிபிஷன் போவாங்க. ஸோ ஹேண்ட்லிங் எக்யூப்மெண்ட் வந்து கிடையாது. ஸோ யூ ஹாவ் டு கெட் எக்ஸ்போஸ் டு மெனி கிரியேட்டிவ் அதர் ஆர்ட்ஸ், பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ் இருக்கட்டும். உங்களுக்கு பிடிச்ச ஆர்ட்ஸ்ன்றது வேற. ஸோ மன்னிக்கணும், இந்த வாழ்த்து கொடுத்தாங்க, நான் ஒரு பாடமே எடுத்து முடிச்சிட்டேன். ஸோ அதுக்காக ஃபீஸா கிடைச்சிருக்கு. மீண்டும் மகிழ்ச்சி. ஏன்னா இது வந்து எனக்கு சொல்ல வேண்டியது இந்த வயசுல இந்த அனுபவம் கிடைந்து என்னுடைய கடமையாவதுன்றதுனால நான் அதை சொன்னேன். மற்றபடி தப்பா நினைச்சுக்காருங்க. ஒன்ஸ் அகெயின் ஐ ரியலி தேங்க் Loyola College for inviting me for this great occasion. Once again, I'm very happy, along with Lenin sir, PC sir, Dr. Madhu, and sitting as a chief guest. I am feeling like John Vijay. So, thank you for the great feeling you gave me, and wish you all not successful, content, happy creators. Thank you once again. I can only speak very few words. Out of the blue, John Vijay called me. Because I met him, I used to meet him only in the airports and things like that. But there was a good vibe with him. I don't know why. There was always a positive vibe with him. When he called me, I didn't understand what he was saying. I said, okay, I will come. It happens to me, I go only when I'm in tuition. And today I'm here.
Law College has always been part of my life. I've been here umpteen number of times, I can't even count. When Visual Communications opened, I was there every year. Because that was the first of its kind. And I used to call me, and I used to come every year, and I used to take students from here as my assistants. Because I found that work very inspiring, and out of the blue I used to ask them, will you come and work with me? And two of them worked with me, and now one of them is working abroad, one of them working in India. Now visual communication is there everywhere. Things have changed. Cinema has changed. And cinema is no more exciting for anybody. It's such a boring medium. Because day in and day out, we have been seeing the same thing again and again. Nothing excites us. But still the maya of cinema is holding us. Because it will hold us for a long time, and now it's reduced to the minimum. The magic of cinema is slowly fading away. Because we have television, we have YouTube, we have Google, we have this, we have that. We learn through our eyes, we don't learn through our reading. When people don't read and only read through the eyes, everything is passing, nothing is static. You don't remember anything what happened yesterday. Because you read through your eyes, television, OTT, YouTube, 24 hours we are on that. And how the memory cannot hold on to that kind of information because the eyes there. Storing knowledge is different. But the moment you read a book, it stays with you all your life. And it takes you to a new imagination. ஒரு புக்கு படிக்கும்போது அதில் இருக்கிற ஒவ்வொரு விஷயங்களும் இருக்கு அதுதான் ஒரு மனுஷனை மேன்மைப்படுத்தும். Not cinema. In today's world, not cinema, because we are overexposed through our eyes. My eyes are tired. My mind is tired. Even though I see minimum, still I am tired. I don't see much of television. I see OTT because my work is less nowadays. I have time to see OTT, but very minimum. But still I am very tired of this reading through my eyes. My reading books are reduced. That's my mother, who is 92, reads more books than anybody in the world. She is younger than me, much younger than me. I am older than her. She reads voraciously. I am amazed. She is bedridden, but she is the youngest person. That's because only reading can do that, not seeing. Why you have come to visual reading, don't think by seeing you will learn. You can never learn through seeing. Only by going through reading and into it, ஒரு மனுஷன் மேல பார்க்க முடியும். படிப்பால் மட்டுமே அது முடியும். So once again I wish you all the best. John Vivek, all the best. You are in the best place, Loyola College. Nothing in the world is so beautiful than Loyola College. Thank you.